சொல்லிடவா வேணாமா? என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன மகேஷ், வர சொன்னியாமே? என்னத்த திடீர்னு பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து உங்களை சரியா கவனிக்கல, தப்பா எதுவும் எடுத்துக்க கூடாது நீங்க. அதான் நானே வந்து பார்க்கலான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இதுல என்ன இருக்கு மகேஷ்? நீ ஓடி ஆடி வேலை பாக்குறது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு? இதுல நீ வேற எங்களை தனியா கவனிக்கணுமா? மகேஷ், வேற ஏதாவது விஷயம் இருந்தா என்கிட்ட சொல்லிரு. ஏன்னா நீ ஒரு மாதிரியா டென்ஷனாவே இருக்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நாளைக்கு காலையில கல்யாணமா, ஒரே பொண்ணு, இத்தனை நாளும் கூடவே இருந்து பழகிட்டா, தாலி கட்டிட்டா நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்கல்ல, அதான் அவளை நினைச்சு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே மகேஷ். எல்லாம் போக போக சரியாயிடும். நீயும் நானுமே அப்படிதானே இருந்தோம். அதுவும் உன் பொண்ணு என் வீட்டுக்கு தானே வரப்போறா. அவளை நான் நல்லா பாத்துக்க மாட்டேனா என்ன? அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன். அண்ணி நீங்க பாத்துப்பீங்க அண்ணி, ஆனா எனக்கு தான் கொஞ்சம் டென்ஷன். சரிம்மா, வேற எதுவும் பிரச்சனையா இல்லன்னா பரவாயில்ல. இந்த கல்யாணத்துல ஏதாவது அது இதுன்னு வந்தா தைரியமா எங்க கிட்ட சொல்லு, நாங்க உனக்கு துணையா இருப்போம். ஆமா அத்த, என்ன நடந்தாலும் நான் ஸ்ருதி கழுத்துல தான் தாலி கட்டுவேன். யார்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்காமா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. இல்லன்னா இந்த நேரத்துல எங்களை பார்க்க நினைச்சு நீ தூங்காம இருப்பியா என்ன? அத்த, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அத்த. இல்ல மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு அத்த டென்ஷனா இருக்கீங்க? நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில சீக்கிரமா ரெடி ஆயிடுவோம். நீங்க நிம்மதியா தூங்கி எந்திரிங்க. எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளையும் தான் சந்தோஷத்துல தூங்காம இருப்பாங்க, நாம ஏன் தூங்காம இருக்கணும் மகேஷ்? சரி, நீ ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். சரியா? சரிண்ணே. சரி வரோம். டேய் தூக்குடா. ஐயோ, மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டாங்களே. இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? ஏப்பா, ஏற்கனவே இலக்கட்டுல இருக்கேப்பா. 10 தான் ஐயா கொடுத்து அனுப்பிச்சாருங்க. சரி சரி, அங்க வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, எப்படியாவது இங்க இருந்து என்ன வெளியே கொண்டு போ. நான் தப்பிச்சு ஆகணும் கடவுளே. அண்ணா ப்ளீஸ்ண்ணே, என்ன பாருங்கண்ணே.
அத்தை என்னத்த ஏன் அழறீங்க? இன்னும் தூங்கலையா? என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியாம எனக்கு எப்படி அர்ச்சனா தூக்க வரும்? நாளுக்கு நாள் அவ படுற வேதனை அதிகமாகிட்டே தான் போகுது. அத்தை சரிங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீங்க பூங்கொடியை நினைச்சு உங்க உடம்ப என்ன நீங்க 2 பேரும் என்ன தனியா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்க போலையா? போணும் மாமா போணும். உங்ககிட்ட இருந்தா பதில் வருது. அவ அம்மன் சில மாதிரி அப்படியே நிக்கிறா. என்ன விடிய விடிய அப்படியே நிக்க போறியா? போய் தூங்கி எந்திரிச்சு காலையில கல்யாண வேலையை பார்க்கணும். கல்யாணம் முடிஞ்சது வேணா ரூம் போட்டு தரேன், அங்க போய் உட்காரி வச்சு ஓன்னு ஆளு. சப்போஸ் இந்த கல்யாணத்தில் இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு, அதுக்கு வழி பண்ணி தர்றேன். இது மட்டும் நல்லா கேட்டிருக்குமே. சரி, அதுவும் என்னன்னு சொல்லிடுறேன். இது என்னன்னு தெரியுதா? விஷம். அக்மார் சுத்தமான கலப்படம் இல்லாத விஷம். இது சாப்பிட்டேன்னு வையி, கன்ஃபார்ம்டா பரலோக நிச்சயம். இது ஏன் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமா மாமா, இது எதுக்கு மாமா கையில வச்சிருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, உன் நாத்தனார் இங்க வந்து பிரச்சனை பண்ணான்னு வையி, அப்போதைக்கு தேவைப்படும்னு வாங்கி பத்திரமா வச்சிருக்கேன். ஆனா இப்ப தேவைப்படுமா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அவ இங்க வந்து பிரச்சனை பண்ணான்னு வையி, ஆத்தாளுக்கு மாளுக்கு இதை கொடுத்து இங்கேயே சாகடிச்சிடலான்னு பிளான் பண்ணிருந்தேன். ஆத்தா தப்பிச்சிட்டா. இந்த பாரு, உன் பொண்ணு இங்க வந்து இனிமேல் இந்த கல்யாணத்தை தடுக்க மாட்டான். தடுக்க முடியாது. இந்த சிவசாமி கிட்ட மோதினா என்ன ஆகுன்னு நான் காமிச்சிட்டேன். அதனால இந்த விஷயம் இனிமேல் தேவையில்லை. கல்யாணம் முடிஞ்சதை புடிச்சுக்க புடிச்சுக்க. அத்தை என்னத்த மாமா சொல்லிட்டு போறத பார்த்தா ஏதோ தப்பு கிப்ப நடந்துருச்சோ? அதே எனக்கு பயமா இருக்கு. ஏ பயப்படாதீங்க பயப்படாதீங்க, ஒதுங்க ஒதுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பயம் வேண்டாம் மாமா.